நீ சொன்னா கேள்றா மச்சான். ஆரம்பத்துல என்ன பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டாளுடா. போக போக உன்னை பிடிக்காம போயிடும், வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாளுடா. லவ்லாம் வேணாம்டா, சொன்னா கேள்றா மச்சான். டேய் எனக்கு அவளை மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லவ் பண்ணா அவளை மட்டும் தான் லவ் பண்ணுவேன். நீ என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் அவ விட்டு போயிருவான்னு சொல்லிட்டே இருக்கிற? உனக்கு வேற வேலை மாரியே இல்லையாடா? மூட்டு போன விடா. இங்கே கொண்டு இருக்கான். ஏய் நீ என்னடா பண்றீங்க? வாடா உக்காரு. ஏன்டா என்னாச்சு? ஒரு மாதிரி சோகமா இருந்தா நான் பார்த்தேன் அங்கிருந்து. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, நம்ம கமல் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ பிரேக்கப் ஆயிருக்கும் போல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி சொன்னானோ இல்லையோ, அதுல இருந்து நீ லவ் பண்ணாதடா உனக்கு பிரேக்கப் ஆயிரும், அதாயிரும் இதாயிரும் சொல்லி என்னைய போட்டு டென்ஷன் பண்ணி விட்டான். எனக்கு என்னமோ நான் லவ் பண்றது அவனுக்கு பிடிக்கிற போல, அதான் இந்த காண்ட்ல பேசுறான். டேய் அவனுக்கு லவ் செட் ஆகக்கூடாதுலாம் அப்படி சொல்லலடா. டேய் அவன் அதனாலதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். டேய் ஒண்ணு தெரிஞ்சுக்கடா, லவ் பண்ற பொண்ணோ இல்ல பையனோ அவங்க இஷ்டப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்க பசங்களோ பொண்ணுங்களோ அதுக்கு அலோவ் பண்றதே கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனையே. சரியா? நம்ம லவ் பண்ற ஸ்டார்டிங்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவங்க போக போக அவங்க கேரக்டரை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஐ மீன் அவங்க ரியலா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ரியலா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா ஓகே, அக்செப்ட் பண்ண முடியலன்னா அங்க இருந்தாண்டா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கணும். ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஒட்டி கொடுத்துட்டே இருந்தா அந்த லவ் சக்சஸ் ஆகும் தானே? இல்லைன்னா சக்சஸ் ஆகாது. அதுதான் பிரச்சனை இங்க. அதனாலதான் அவன் அப்படி உன்கிட்ட சொல்லியிருப்பானே தவிர்த்து மற்றபடி நீ லவ் பண்ணா அவனுக்கு என்னடா ஆக போகுது? அவனோட பயம் என்னன்னா எங்க அவனுக்கு நடந்தது உனக்கும் நடந்துருமோன்னு ஒரு பயப்படுறான். அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி நீ லவ் பண்ணா அவனுக்கு என்னடா அதுல பிரச்சனையா இருக்க போகுது? நீ அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கடா. நீ லவ் பண்ணணும்னு நினைச்சினா நீ அவ்வளவுதான் லவ் பண்ணுவ, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சினா அவளுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்க. இல்லைன்னா அவன் உனக்கு ஏற்ற மாதிரி மாறணும். இல்லைன்னா ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா? சரிடா, அதுக்கு எதுக்கு என்ன லவ் பண்ண வேணாம்னு சொல்றான்? நான் நல்ல பிள்ளைய தானே லவ் பண்றேன். நான் லவ் பண்ண அவனுக்கு என்ன? சரிடா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதனாலதான்டா அவன் அப்படி சொல்றான். அதை நீ புரிஞ்சுக்காம கோவப்பட்டுடுவோன்னு இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரியா? சரி நான் வரேன். நமக்கு பிடிச்ச பொண்ணோ இல்லை பையனோ எப்படி இருக்காங்களோ அப்படியே லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ண நீங்கள் ஏன் லாஸ்ட்டு வர அப்படி இருக்க மாட்டீங்க? அப்படி இருக்க முடியும்னா லவ் பண்ணுங்கள், இல்லைனா லவ் பண்ணாதீங்க. இது அட்வைஸ்லாம் சொல்லலை, அனுபவம்லாம் சொல்கிறேன்.